ஹலோ எவ்ரி ஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். இது வந்து லிவிங் ரூம் டிவி யூனிட். இந்த லிவிங் ரூம் டிவி யூனிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து ஃப்ளோர் டு சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற டிவி யூனிட் டிசைன் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபுல் வியூ ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஏன்னா ஃபுல் வியூ வந்து நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன் அப்படின்னா இந்த டிவி யூனிட் வந்து எந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். இந்த வால் மோல்டிங்ஸ்க்காக வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போடலான்ட்டு தான் இருந்தேன். பட் என்னென்னா ஆல்ரெடி நான் வால் மோல்டிங்ஸ்க்காக வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நம்ம சேனலில் இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிறத வந்து திருப்பி வந்து ஒன்று போடணுன்ற அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய ஒர்க் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்து போடுவேன். பட் என்னென்னா அது ஒரு சின்ன ஸ்மால் ஃப்ரேம்ன்றதுனால தனியாக வந்து போடணுன்ற அவசியம் இல்லைன்றதுக்காக ஃபைனல் வீடியோவில் வேணால் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணால் சொல்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் ஃப்ளோர் டு சீலிங். இந்த டிவி யூனிட்டோட ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டின மாதிரி தான் டிவி யூனிட். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து கிட்ஸ், இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நம்ம பேனலிங் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் பேனலிங் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து லேமினேட்ஸ் வந்து ஒட்டியிருப்போம். இதே டிவி யூனிட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே 6th ஃப்ளோரில் வந்து பண்ணியிருப்போம். அந்த யூனிட்டோட டிசைன் இந்த யூனிட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சேம் தான். நம்ம ஆல்ரெடி யூனிட்ஸ்லாம் வந்து பண்ணி இங்கே கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் என்னென்னா அந்த டிசைன் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து திருப்பி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் இந்த அவுட்புட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா இதே டிவி யூனிட் வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதோட ஒரு 10 வீடியோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போது நீங்கள் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்னென்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து அதே டிசைன் தான், அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அது வந்து 6th ஃப்ளோர், இது வந்து 18th ஃப்ளோர். அதனால் வந்து இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸ் யூனிட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இந்த இடம் வந்து ஊஃபர் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கும். ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கீழே வந்து கொடுத்துருப்போம். பட் என்னென்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேஸ் யூனிட்டுன்றது வந்து மாற்றிட்டோம். நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பேக் ஃபுல்லாகவே லேமினேட்ஸ் ஒட்டி டீப்பட்டி வந்து போட்டிருக்கோம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இது வந்து டீப்பட்டி வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு 10 mm கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கிட்டேருந்து பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டீப்பட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து கோல்டு கலர் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணியிருப்போம். மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான், ஒரே டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் தான், ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த சைடில் வந்து டீப்பட்டி வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட விடுத்துன்றது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டீப்பட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 6 mm அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து 10 mm. அதோட ஃபினிஷிங் 10 mmனால யோசிச்சு பாருங்கள் அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. டீப்பட்டி வந்து நம்ம கொடுக்காம வெறும் லேமினேட்ஸ் வட்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் லேமினேட்ஸ் ஒட்டி இந்த மாதிரி வந்து எம்போசிங் ஒரு பேனல் வந்து ஒட்டி இந்த மாதிரி வந்து நம்ம பேனல்ஸ்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து டீப்பட்டி வந்து போட்டதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து பாருங்கள். நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா டீப்பட்டி வந்து இந்த இடத்துல வந்து போடலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த இடத்துல வந்து ஒய்ஃபை வர மாதிரி ரூட்டர் வைக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஏசியோட இன்டோர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா
பில்டர் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பிவிசி பேனல்ஸ். இப்போ நீங்கள் சார்கோல் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து பிவிசி வந்து நான் மேக்ஸிமம் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து பிவிசி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதோட ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு பிளெயின் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனலிங் வந்து டபுள் பேனலிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எம்போசிங் வந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஏன்னா ஒரு பேனலிங்ன்றது வந்து டபுள் பேனலிங் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பேனலிங் வந்து பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனலிங்ன்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் சாண்ட்லியர் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெறும் வந்து பேக் பேனலிங்கோட லைட்டிங் மட்டும்தான் இருக்குது. இதோட வெளிச்சமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்கும். இந்த இடத்துல வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவி யூனிட் வந்து 55 இன்ச்சஸ் வந்து டிவி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இருக்கும். இது வந்து இதோட விட்த்ன்றது வந்து 7 ஃபீட் இருக்கும். இதோட ஹைட்ன்றது வந்து சீலிங் ஹைட். பில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க, என்ன சைஸ் வந்து கொடுப்பாங்களோ சேம் அதே மாதிரி தான். எல்லாத்தையும் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கிரைன்ஸ் வர மாதிரி டிசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எம்போசிங் வர மாதிரி அப்படின்னா டபுள் பேனலிங் என்ன வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த பேனலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் கூட எஸ்எம்டி யூஸ் பண்ணியிருக்கோம். க்ளாஸி இருக்கும், அதுக்கப்புறம் மேட் இருக்கும். இதில் வந்து எஸ்எம்டி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தான். இது வந்து பில்டர் வந்து கொடுத்தது. பில்டர் வந்து கொடுத்ததுனால வந்து நம்ம இதில் வந்து எதுவுமே வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணவும் கூடாது. அப்படின்றதுக்காக ஓப்பனாகவே கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணால் எல்லாமே மறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பட் எனக்கு கிளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணவே வேணாம், எனக்கு விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே விட்டுருணும். ஏன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட மோசம், நிறைய வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா காம்ப்ரமைஸ் அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து போடாமல், லைட்டிங்கில் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கோம். நல்ல வேலை இதுலேயும் கை வைக்கல ஓனரு. அதனால் வந்து நம்மளே வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணும்போது வீடியோஸும் நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் ஒரு 4 பேர் காமிச்சாலும் கூட நல்லா இருக்காது. எனக்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிடிக்காது. இந்த சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் தீமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் கிட்டேருந்து ஒரு வாட்டி காமிக்கிறேன். இது வந்து உட்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அது உட்டன் கலர் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோடுலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்கும் நடுவில். பட் என்னென்னா அதுவே வந்து எம்போசிங் ஆகி வரும். அதில் இருக்கிற லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அது ஒரு கை வந்து ஒரு விரல் வந்து உள்ளே போகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். இதில் இருக்கிற ஏசி சுவிட்சுன்றது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டம்மி தான். வேணும்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். டிவியோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம். இதோட லைட்டிங் கூட எப்படின்னா பாத்ரூம்க்கு வர மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கிட்ஸ் ரூமுக்கு வர மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து வர மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்மால் லைட்ன்றது வந்து டிவிக்கு வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் லேமினேட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த உட்டன்ன்றது வந்து அப்படியே ராவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பிரைட்டாக தெரியும். இதில் இருக்கிற வந்து நேச்சுரல் வுட்டோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டாக வந்து தெரியும். கீழே இருக்கிற பேஸ் யூனிட்டோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே இருக்கிற பேஸ் யூனிட்டில் வந்து 2 டோர்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து 2 டோர்ஸ், அது வந்து 4 டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வரும். நான் அது க்ளோஸ் பண்ணிடுறேன்.
சாஃப்ட் க்ளோஸ் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மூடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சைடு வந்து 4 டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஒரு ட்ரா வந்து கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கீழே வந்து டவுன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இந்த ப்ரொஃபைல் ஷட்டர்ன்றது வந்து நீங்கள் கீழே வந்து ரிமோட் வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இது ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். பிளாக் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து கிளாஸ் வந்து டிண்டட் வந்து கொடுத்துருக்கோம் கிளாஸ். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற ஹேண்டிலோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிலோட டிசைன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பிளாக்கிஷ் வர மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சைடில் வந்து ப்ராஷ் வர மாதிரி வந்து டிசைனானது வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சி வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்போ ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கீழே வந்து சேம்ஸ் கட்டிங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஒயிட் வந்து அப்படியே வந்து கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் கார்னர் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்போம். அப்போது ஷார்ப் கார்னர் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஷார்ப் கார்னர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து அந்த இடம் போய் நம்ம எதுவுமே டச் பண்ண மாட்டோம். பட் என்னென்னா ஒரு லாங் வியூலேருந்து அதோடய ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு லாங் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் பட்ஜெட் டிவி யூனிட் வந்து கிடையாது. ஏன்னா இதில் நிறைய ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்குன்றது வந்து டபுளாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம மாடிஃபைன்றது வந்து 2 டைம்ஸ் வந்து இதில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 6th ஃப்ளோர் வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். நான் மென்ஷன் பண்ணி 6th ஃப்ளோர் 18th ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் அதில் போய் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.